When you turn to the book of Ephesians chapter 2 verse 4, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். but God who is rich in mercy for his great love wherewith he loved us. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. Now who is the God whom we serve? நாம் ஆராதிக்கிறதான தேவன் எப்படிப்பட்டதான தேவன்? Who is he? அவர் யார்? Number one, he is rich. முதலாவது அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். Isn't it amazing to serve a rich God? ஐஸ்வர்யம் உள்ள தேவனை ஆராதிப்பது நமக்கு எவ்வளவு நல்லது. Now go to that Ephesians 2:4, you will find out exactly how I am reading this. God who is rich. வேதாகமத்திலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்படியாக இதை வாசிக்கிறேன் என்பதை நீங்கள் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவராய். God who is rich. ஐஸ்வர்யம் உள்ளவராய். Okay, in what is he rich? எதிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்? He is rich in everything. அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். But in today's context, we are going to take from the Bible, and it says that God who is rich in mercy. இன்றைக்கு நம்முடைய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வது தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். That's what the apostle Paul is trying to make you understand. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறார். God who is rich in mercy. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். Now mercy means you're going to receive favor. இரக்கம் என்றாலே நீங்கள் தயவை பெறப் போகிறீர்கள். You know, blind man Bartimaeus, what did he cry out to Jesus? பர்த்திமேயு, குருடனாக இருந்ததான பர்த்திமேயு இயேசுவினிடத்திலே என்னவென்று சொல்லி அழைத்தார்? Did he say, Jesus, do a miracle for me? இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்டாரா? Did he say, Jesus, open my blind eyes? இயேசுவே என் குருடான கண்களை திறந்தருளும் என்று கேட்டாரா? What did Bartimaeus ask Jesus? பர்த்திமேயு இயேசுவினிடத்தில் கேட்டது என்ன? Jesus, son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டார். So when he was asking for mercy, he was asking for a miracle. இரங்கும் என்று பர்த்திமேயு கேட்டபோது தனக்கு ஒரு அற்புதத்தை இயேசுவினிடத்தில் கேட்டார். When he was asking for mercy, he was asking for favor. இரக்கத்தை அவர் கேட்ட பொழுது தேவனுடைய தயவை தனக்காக கேட்டார். So when the Bible says God who is rich in mercy, it means God is rich in favor. ஆகவே தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர் தயவு காட்டுவதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். If he decides to show mercy to you, you're going to be the most fortunate person in planet Earth. உங்களுக்கு தேவன் தயவு காட்ட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார் என்றால் நீங்கள் தான் இந்த பூமியிலேயே பாக்கியவான். Now what did this God who is rich in mercy do? இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன் என்ன செய்கிறார்? The Bible says something of him was operating. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஒன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது. What was that? அது என்ன? For his great love wherewith he loved us. நம்மில் அன்பு கூர்ந்ததான தம்முடைய மிகுந்த அன்பினாலே. Now that's amazing. See, this God is rich in mercy, and this God who is rich in mercy, he loves you with a great love. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன் நம்மில் அதிக அன்பு மிகுந்த அன்பு கூர்ந்திருக்கிறார். Now never forget this. இதை ஒருபோதும் மறவாதீர்கள். See, as the months progress, you will need to have a clear revelation of the meaning of this verse. நாட்கள் போக போக மாதங்கள் ஆக ஆக இந்த தேவனுடைய குணாதிசயத்தை குறித்ததான தெளிவான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு அவசியம். Wherever you go, you should be clear about this. God who is rich in mercy, he loves me with so great love. நீங்கள் எங்க போனாலும் நீங்க இந்த காரியம் உங்க மனதிற்குள்ளாக இருக்க வேண்டும். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் என்னிடத்தில் மிகுந்த அன்பு கூறுகிறார் என்கிறதான இந்த உண்மை உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். God who is rich in mercy, he loves me with so great love. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய மிகுந்த அன்பினால் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார். When you see circumstances going from bad to worse, remember God who is rich in mercy, he loves me with a so great love. சூழ்நிலைகள் மாறும் பொழுது இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். When you see things which you don't like popping up before your face, remember, don't look at that thing, but remember God who is rich in mercy, he loves me with so great love. நீங்கள் விரும்பாததான காரியங்கள் உங்க கண்களுக்கு முன்பதாக வரும் பொழுது இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய மிகுந்த அன்பினாலே நம்மிடத்தில் உங்களிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார். Now this God who is rich in mercy, who loves you with a great love, has got a great desire for you. இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன் உங்களிடத்தில் வைத்திருக்கிறதான தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் ஒரு விசேஷமான காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். What is his desire? அவருடைய விருப்பம் என்ன? Of course, the Bible is full of so many desires, but look at this particular desire today, which we are going to see. Psalms chapter 81 and verse 16, he should have fed them also with the finest of wheat, and with honey out of the rock
should I have satisfied thee? தேவனுடைய அநேக விருப்பங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சங்கீதம் 81:16 வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். Now here the desire of God is he wants to satisfy us. He wants to feed us. தேவனுடைய விருப்பத்தை 16வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் உங்களை போஷிக்க விரும்புகிறார், திருப்தியாக்க விரும்புகிறார். What does he desire? அவருடைய விருப்பம் என்ன? Feed us and satisfy us. போஷிப்பது, திருப்தியாக்குவது. Come on. At such time today when everywhere people are living in lack, you better get this. God who is rich in mercy, for his so great love with which he loves you, he wants to feed you and he wants you to be satisfied. எங்கு பார்த்தாலும் பயங்கரமான பிரச்சனைகளும் தேவைகளோடு கூட ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன், மிகுந்த அன்பினால் அன்பு கூர்ந்த தேவனுடைய விருப்பத்தை பாருங்கள். அவர் உங்களை போஷிக்க விரும்புகிறார், திருப்தி செய்ய விரும்புகிறார். Feed you and satisfy you. போஷிக்க விரும்புகிறார், திருப்தியாக்க விரும்புகிறார். Brother, aren't you somebody amazing? நீங்கள் ஒரு ஆச்சரியமான நபர் அல்லவா? Can we find somebody greater than you? உங்களை விட ஒரு பெரிய பாக்கியமான நபர் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? Somebody who's rich in mercy, somebody who's awesome, omnipotent, he wants to feed you and he wants to satisfy you. சர்வ வல்லமையுள்ளதான தேவன், சகல வல்லமையும் உடையதான தேவன் உங்களை போஷிக்க விரும்புகிறார், உங்களை திருப்தி செய்ய, உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். Now when we take the term feeding, it can be feeding with anything. போஷிப்பது என்று சொல்லும்போது எதை கொண்டு வேணாலும் எதை கொண்டும் போஷிப்பதை குறித்து தான் சொல்கிறது. And the Bible also describes with what he would like to feed you. எதினாலே தேவன் உங்களை போஷிக்க விரும்புகிறார்? Says with the finest of wheat. உச்சிதமான கோதுமையினாலே. Amazing. You know, if you take English grammar, fine, finer, finest. ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும் பொழுது நல்லது, அதைவிட சற்று மிகவும் அது நல்லது, மிகவும் நேர்த்தியானது. Fine wheat itself is good wheat. நல்ல கோதுமை என்று சொன்னாலே அது மிக தரம் உயர்ந்ததுதான். But God doesn't want you to give fine wheat. He even doesn't want you to give finer wheat. He wants you to give the finest, the best that he can offer. தேவன் அதைவிட மேலான ஒன்று நடுத்தரமாக இருக்கிற அதை கூட ஆண்டவர் இல்லை, அதிலும் மிகவும் சிறப்பானது, அதுதான் நேர்த்தியானது, உச்சிதமான கோதுமையினாலே தேவன் உங்களை போஷிக்க விரும்புகிறார். God wants to give you the best. தேவன் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதை கொடுக்க He விரும்புகிறார். wants to feed you with the best. அவர் மிகவும் சிறப்பானதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Don't you like this God? இந்த தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? And then he says, I want to satisfy you with honey out of the rock. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கன்மலையின் தேனினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். Now the terms honey out of the rock, finest of wheat, indicate that God wants you to have the very best in this world. உச்சிதமான கோதுமை, கன்மலையின் தேன் என்பது இந்த பூமியிலே மிகவும் சிறப்பானதை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார் என்பதை தான் வேதம் சொல்கிறது. This is his desire for the people whom he loves with his great love. இதுதான் தேவன் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான ஜனங்களுக்கு வைத்திருக்கும் அவருடைய விருப்பமாகும். See, when we turn to Deuteronomy 32 and verse 13, we find what he did for Israel. He made him ride on the high places of the earth that he might eat the increase of the fields, and he made him to suck honey out of the rock and oil out of the flinty rock. உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். Now here again we find honey out of the rock. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் கன்மலையிலிருந்து வருகிறதான தேன். God made him to suck honey out of the rock. தேவன் அவர்களை கன்மலையிலிருந்து வருகிறதான அந்த தேனை குடிக்கும்படியாக செய்தார். And before that you'll find he made him ride in the high places of the earth that he might eat the increase of the fields. அதற்கு முன்னதாக நாம் பார்க்கிறோம், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். See, here again we find eating. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் புசிக்க கொடுத்தார். We find one more statement, riding on the high places of the earth. இன்னும் ஒரு வார்த்தை இங்கு கூட தான் பார்க்கிறோம், அவனை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரும்படியாக செய்தார். So very clearly the plan of God for his beloved ones is that they should experience his very best in this world. ஆகவே தேவனுடைய விருப்பம் வெகு தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரியமான நபர்களுக்கு தேவன் மிகவும் சிறப்பானதை தான் தருகிறார். This is something you should never forget. இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். Front, back, left, right, north, south, east, west, everywhere you turn, keep on confessing, Lord, I thank you because you're going to feed me with the best. You're going to satisfy me with the best. நீங்க முன்பக்கம், பின்பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், எந்த பக்கம் நீங்க திரும்பினாலும் மறந்து விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு மிகவும் மிகவும் சிறப்பானதை தான் அவர் உங்களுக்கு தர You விரும்புகிறார். don't even need to think about it. God is thinking about you. நீங்க அதை குறித்து சிந்திக்க கூட தேவையில்லை, ஏனெனில் தேவன் உங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். God is thinking of me. Oh yes, I know God is.
What does it mean? You did not even think about it. God knows what to give you, when to give you, how to give you. தேவன் என்னை நினைத்தாரே, நீங்க அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. தேவன் என்னை நினைத்தாரே என்று சொல்லும்போது அவர் எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், சகலமும் அவருக்கு தெரியும். Everything he knows, and you can be rest assured, not second best or third best or fourth best, but the very best you are going to receive. அவர் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவதான சிறப்பானது அல்ல, மிகவும் முக்கியமானது, நேர்த்தியானதை அவர் உங்களுக்கு தரும்படியாக விருப்பமாயிருக்கிறார். In fact, Paul describes this giving nature of God for his people in Romans chapter 8 verse 32. He says, "He that spared not his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things?" இந்த தேவனுடைய கொடுக்கும் தன்மையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இலவசமாக தராமல் இருப்பது எப்படி? Now what is Paul telling? பவுல் என்ன சொல்லுகிறார்? Actually, Paul is trying to bring out the point that God loves to give all things freely to you. பவுல் அங்கு சொல்ல விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், தேவன் சகலவற்றையும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். That's the point he's trying to make you understand. இதைதான் இந்த வசனத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். He's giving the example to make you understand what God wants you to receive by quoting the sacrifice of the Father. The Father spared not his own son but delivered him up for you all. ஆனா அதே நேரத்திலே தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பு என்பதை அவர் அந்த இடத்துல விளக்கி பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இதை சொல்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தவர். See, this is something you have to understand. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான What is காரியம். Paul telling? பவுல் என்ன சொல்கிறார்? His own son was the very best which God had. தேவனுக்கு மிகவும் பிரியமானது, சிறப்பானது அவருடைய சொந்த குமாரன் தான். And God was willing to give his very best for you. தேவன் அந்த சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார். Because of his great love towards you. உங்கள் மேல் வைத்த அவருடைய மகா பெரிய அன்பினாலே. And that is why Paul is telling, when he can give the very best, his own son, shall he not through him freely give you all things? அதுதான் பவுல் கேட்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அவர் உங்களுக்காக தந்துவிட்டார் என்றால் அவர் மூலமாக மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாய் தராமல் இருப்பாரோ? Shall he not with him freely give us all things? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? I'm asking you that question again. Shall he not with him also freely give us all things? திரும்பமாக அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்கிறேன். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Freely. இலவசமாக. Today you are thinking, who's going to supply my need? இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, யார் என்னுடைய தேவையை சந்திப்பார்? How can you get such a thought? எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வரலாம்? You are a believer, brother. நீ விசுவாசி சகோதரனே. Believer is supposed to know, my God shall supply all my need according to his riches. விசுவாசி என்றால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், என்னுடைய தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திப்பார். Don't even think how it's going to come. That's not the way that your mind should operate. அப்படியாக யோசிக்காதீங்க, எங்க இருந்து வரும், எப்படி வரணும், இப்படியாக உங்க மனசு சிந்திக்கவே கூடாது. You should always remember that God wants to feed you with the very best. He wants to satisfy you with the very best. உங்களுடைய மனதிலே இந்த எண்ணம் தான் இருக்க வேண்டும். என் தேவன் எனக்கு மிகவும் சிறப்பானதை கொண்டு போஷிக்க விரும்புகிறார், என் தேவன் மிக சிறப்பானதை கொண்டு என்னை திருப்தியாக்க விரும்புகிறார். இதுதான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். But the problem which God faced right from the beginning is, ஆரம்பத்திலிருந்தே தேவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? the people who he chose for himself, who he loves, he desired to give them his very best. He desired to satisfy them with his very best. But actually, these people, they were not willing to experience what God gave them freely, richly and abundantly. யாரை அவர் தனக்கென்று சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு அதிகமாக அன்பு கூர்ந்து அவர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டாரோ அவர்கள் இலவசமாக தேவன் அவர்களுக்கு தருகிறதான அந்த காரியத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்காதவர்களாகவே இருக்கிறார்கள். Somehow, I don't know, I think there's a basic nature of man. Man, he doesn't understand God fully. இதுதான் அடிப்படையாகவே மனுஷனுக்குள் இருக்கும் ஒரு தன்மை, குணம், இயல்பாக இருக்கிறது. ஏனெனில் மனுஷன் தேவனை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார். Let's go back to Psalms 81 verse 11. Look at what these சங்கீதம் people did. 81:16 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். But my people would not hearken to my voice, and Israel would none of me. சங்கீதம் 81:11 வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. See, my people would not hearken to me, and they would none of me. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. See, this is the problem. Israel
Tamil Bible is so good. It says Israel விரும்பவில்லை. Israel doesn't like me. இஸ்ரவேல் தமிழ் வேதாகமத்தில் மிக அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, அப்படியானால் இஸ்ரவேல் என்னை நேசிக்கவில்லை. How you can Israel doesn't want to receive what I love to give. அதாவது இப்படியாக நம்ம சொல்லலாம், இஸ்ரவேல் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. Because when you say என்னை விரும்பவில்லை, they don't like me, that means when you give something, if they don't receive it, that means it's an indicator that you don't like that person. அது என்னை விரும்பவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நபர் ஒரு காரியத்தை கொடுக்க விரும்பும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த நபரையே விரும்பாததுக்கு சமம் அது. That's what you will also feel, because you go and give something to somebody and that person doesn't receive it. What you will think, oh, maybe he doesn't like me. நீங்களும் அப்படிதானே நினைப்பீங்க. நீங்க ஒரு நபருக்கு ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த நபர் அந்த பொருளை வாங்க மறுத்து விட்டால் இல்லால் வாங்காமலே இருப்பார்கள், ஆனால் நீங்க என்ன ஒருவேளை என்னை அவருக்கு விருப்பமில்லை போலும் அப்படிதான் நினைப்பீங்க. That's what he's saying. அதுதான் தேவனும் சொல்கிறார். Tamil Bible is so clear. தமிழ் வேதம் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. English Bible says Israel would none of me. The Tamil Bible says Israel did not desire me. தமிழ் வேதத்தில் இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். This is the problem. இதுதான் பிரச்சனை. So because they did not understand the plan of God, they settled for something very, very inferior. அவர்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாததினாலே மிகவும் குறைவான தரம் குறைவான ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். Because we see in verse 12, so I gave them up unto their own hearts' lust, and they walked in their own counsels. ஆகையால் அவர்களை அவர்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கு நான் விட்டுவிட்டேன், அவர்களுடைய தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். And then he says, oh, that my people had hearkened unto me, and Israel had walked in my ways. If they had done that, I would have done everything right. From verse 14, I would have soon subdued their enemies, turned my hand against their adversaries, and the haters of the Lord would have submitted themselves unto him. Verse 16, he should have fed them with the finest of wheat, and with honey out of the rock he would have satisfied them. 13 வசனத்திலே என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்திருந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் இவைகளெல்லாம் செய்திருப்பேன் என்று 14 வசனத்தில் சொல்கிறார். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை நான் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருவுக்கு விரோதமாய் திருப்புவேன், அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். Okay, look at this. God is telling, look at the plans I had for my people. தேவனுடைய திட்டத்தை பாருங்கள், என் ஜனங்களுக்காக என்னெல்லாம் நினைத்திருந்தேன். Verse 14. 14 வசனம், I should soon have subdued their enemies and turned my hand against their adversaries. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருவுக்கு நேராக திருப்பியிருப்பேன். Verse 16, I would have fed them with the finest of the wheat and honey out of the rock. 16 வசனத்திலே அவர்களை கோதுமை உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன். And with honey out of the rock I would have satisfied them. கன்மலையின் தேனினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். But these people didn't allow me to do that. ஆனால் இந்த ஜனங்களோ நான் அதை அவர்களுக்கு செய்யும்படி எனக்கு இடம் கொடுக்கவில்லை. Because they were walking in their own counsels. ஏன்னா அவங்க தங்க சொந்த மனதின் எண்ணங்களின்படி நடந்தார்கள். Now even today that is happening. இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. Now listen very carefully. கவனமாக இதை கேளுங்கள். Do you know who is the God whom we serve? நீங்கள் ஆராதிக்கிறதான தேவன் எப்படிப்பட்டவர்? He is a healing God. அவர் சுகமளிக்கிறதான His தேவன். name is Jehovah Rapha. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. What is his desire? அவருடைய விருப்பம் என்ன? To keep us well. நம்மை ஆரோக்கியமாக சுகமாக வைத்திருப்பது. Don't you think God loves to keep you well? உங்களை சுகமாக வைத்திருப்பது தான் தேவனுடைய விருப்பம் என்று உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? But today we find how many of his children are dominated by sickness. ஆனால் இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் வியாதியினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள்? Tell me, my dear child of God. அருமையான தேவ பிள்ளையே சற்று சொல்லுங்கள். Does God want you to be dominated by that sickness அப்படி வியாதியினால நீங்க கஷ்டப்படுவது தேவனுக்கு விருப்பமா? and wait for you to die அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் மரிப்பது தேவனுடைய விருப்பமா என்ன? and wait for you to spend all your money? உங்களுடைய பணத்தை எல்லாம் இப்படி எல்லாம் நீங்க மருத்துவத்துக்காக செலவு பண்ண வேண்டியது தேவனுடைய விருப்பமா? Some people have even gone into debt because of sickness treatment. இன்னும் சிலர் வியாதிக்காக பணத்தை செலவழித்து அதனாலே கடனாளியாக மாறி இருக்கிறார்கள். Why does not God stretch forth his healing hand and answer your prayer and remove that sickness out of your body? ஏன் தேவன் சுகமாக்கும் கரத்தை நீட்டி உங்களை அந்த வியாதியிலிருந்து தேவன் சுகமாக்காமல் இருக்கிறார்? But pastor, I fasted and prayed, I've gone to this meeting, that meeting, I've been trying for 2 years, but the sickness is not going. Maybe he desires that I should go through the sickness. பாஸ்டர், நான் இந்த கூட்டத்திற்கு போனேன், அந்த கூட்டத்திற்கு சென்றேன், என்னதோ நான் கடந்த 2 வருடங்களாக என்னால் ஆன மட்டும் ஏதோ செய்து பார்த்தேன், ஆனால் வியாதி போனதாக தெரியவில்லை. ஒருவேளை
நான் இந்த வியாதிக்குள்ள போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரா? If that is so, then for who is he Jehovah Rapha? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தேவன் யாருக்கு யெகோவா ராஃபாவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார்? See, this is a problem. Just like the Israelites refuse what God gives them freely, today also we refuse what God gives us freely because we don't understand the rich mercy and the so great love of God. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் இலவசமாக அவர்களுக்காக செய்ய இருந்த காரியங்களை அவர்களே வேண்டாம் என்று அதை நிராகரித்து விட்டு விட்டார்களோ, அதை போலவே நாமும் நமக்கு கொடுக்கிற தேவன் இலவசமாக தர வேண்டியதான சில காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய ஐஸ்வர்யமான இரக்கத்தையும் அவருடைய மிகுந்த அன்பையும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது. We are walking in our own counsel. நம்முடைய சொந்த மனதின் யோசனையின்படி நடக்கிறோம். Okay, let me give you second point number 2. இரண்டாவது குறிப்பை உங்களுக்கு சொல்கிறேன். We saw in Romans 8:32 that Paul is telling he will give you freely all things. ரோமர் 8:32 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களுக்கு சகலவற்றையும் இலவசமாக தராமல் இருப்பது எப்படி? Then why are you suffering even for your basic needs? அப்படி என்றால் ஏன் நீங்கள் அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படுகிறீர்கள்? Come on, tell me, brother. சற்று சொல்லுங்கள். See, God is having this problem right from the beginning. இதுதான் தேவனுக்கு ஆரம்பத்திலிருந்து மனுஷனோடு தேவனுக்கு இருக்கும் பிரச்சனையாகும். A chosen people never understand this so great love. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. In Psalms 115 verse 14 we saw God will increase you more and more, you and your children. சங்கீதம் 115:14 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். And that is found almost everywhere in the Bible. இந்த வார்த்தையானது வேதத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. He wants to satisfy you with real increase. அவர் உண்மையான ஒரு விருத்தி அடைதலை உங்களுக்கு கொடுத்து உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். But today we find so many of his children are struggling to receive what God wants to give them liberally. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளில் அநேகர் தேவன் இலவசமாக தர விரும்புகிறதை கூட பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறார்கள். So what does God do? தேவன் என்ன செய்கிறார்? Psalms 81 verse 12. சங்கீதம் 81:12 So I gave them up unto their own hearts and they walked in their own counsels. ஆகவே நான் அவர்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். See, this is what is happening. God leaves you up to your own heart's hardness and allows you to walk in your own counsels. தேவன் அப்படியே உங்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கு அவர் விட்டு விடுகிறார், உங்கள் சொந்த யோசனையின்படி நடக்கும்படியாகவும் விட்டு விடுகிறார். See, this is the problem. இதுதான் பிரச்சனை. And finally we give a bad example about the God whom we serve. முடிவிலே நாம் ஆராதிக்கிறதான தேவனுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இல்லாமல் இருக்கிறோம். See, all of us are telling everybody in the gospel, we tell Jesus is a healing God. He is a God who increases us. He is a God who will supply all our need. But it is talk. We have to make this talk into reality. சுவிசேஷத்தை சொல்லும்போது நம்ம எல்லாருமே என்ன சொல்லுகிறோம்? இயேசு சுகமாக்குகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவன், இன்னும் இதெல்லாம் பல காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் இது வெறும் பேச்சாக தான் இருக்கிறது, அது நடைமுறையில் காணப்படாமல் போய் விடுகிறது. So hereafter talk has to become reality. இனிமேல் பேச்சு என்பது அனுபவமாக மாற வேண்டும். After all, God only wants to do all these things for you. தேவன் தான் இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். So we have to understand God and his ways. ஆகவே தேவனையும் அவருடைய வழிகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Kingdom ways. அவருடைய ராஜ்யத்தின் வழிகள். That is why God has raised us up. Our job is to equip and enable people in the kingdom ways. And when we do that, and when the people cooperate, God will enlighten them to experience kingdom privileges. ஆகவே எங்களுடைய வேலை அதுதான். அதாவது தேவ ராஜ்யத்தின் வழிமுறைகளின்படி பயிற்சி வைக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நான் கர்த்தருடைய கண்களை பிரகாசமடைய செய்து ராஜ்யத்தின் privileges அனுபவிக்க உதவி செய்வார். Understand that believers and miracles can never be separated. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், விசுவாசிகளையும் அற்புதங்களையும் பிரிக்கவே முடியாது. Walking in miracles is the norm and not the exception. அற்புதங்களிலே நடப்பது என்பது இயல்பான ஒன்று, அது ஒரு அசாதாரணமான ஒன்று அல்ல. This will be a core phrase hereafter. இதுதான் இனிமேல் மிக முக்கியமான ஒரு கோர் ஃப்ரேஸாக இருக்கும். This God gave, I don't know, maybe 10 years before. Believers and miracles cannot be separated. 10 வருடங்களுக்கு முன்பதாக தேவன் இந்த வார்த்தையை தந்தார். விசுவாசிகளையும் அற்புதங்களையும் பிரிக்க முடியாது. Say, believers and miracles cannot be separated. சொல்லுங்க, விசுவாசிகளையும் அற்புதங்களையும் பிரிக்கவே முடியாது. Walking in miracles is the norm and not the exception. அற்புதங்களில் நடப்பது என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை, அது அசாதாரணமான ஒன்று அல்ல. Because of his rich mercy and so great love. அவருடைய ஐஸ்வர்யமான இரக்கத்தினாலும் அவருடைய மிகுந்த அன்பினாலும். So God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be satisfied, be fed
by this wonderful God. இந்த அருமையான தேவனாலே நீங்கள் போஷிக்கப்பட்டிருப்பீர்களாக, திருப்தியாக்கப்பட்டிருப்பீர்களாக.